ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு TravelKuruvi. இன்னைக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு வந்திருக்கோம். நைட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நைட்டு அப்போ எங்கே பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் ஸ்பெஷலாக தேடினப்போ புளியந்தோப்பில் தான் கிடைக்குதுன்னு நிறைய யூடியூப்லேயும் சொல்லியிருந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரியாணி இருக்கும். அதாவது சிக்கன் பிரியாணி மட்டும்தான் கிடைக்கும், பீஃப் பிரியாணி மட்டும்தான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா பிரியாணியுமே கிடைக்கும். நிறைய பிரியாணி கடைகள் இங்கே இருக்குது. பட் நாங்கள் ஒரு பிரியாணி கடையில் தான் சாப்பிட முடியும். ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்ட அந்த பிரியாணி கடையை மட்டும் உங்களுக்காக கவர் பண்ணியிருக்கோங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா இந்த எபிசோட் பார்த்த அப்புறம் நீங்களும் இங்கே வந்து சாப்பிடுங்க. பிரியாணி இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா, அப்புறம் அந்த கத்திரி பிரியாணிக்கு கொடுப்பாங்களா அந்த கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அந்த சைடு ரெடி பண்ணி பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க, பட் பேக்கிங் நடந்துட்டுருக்குங்க. பீஃப் தவா கறி ரெடி ஆகிட்டுருக்கு. கலர் பார்த்தீங்களா? ஸோ நாங்கள் இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாதியாக இருந்துச்சு. அதாவது அவங்க ஃபுல்லாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இறங்கின டைமில் வந்து பார்த்திங்கன்னா பீஃப் பிரியாணி வந்துட்டு இருந்தது. இன்னொரு சட்டியில் வந்து அரிசி வேக வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து பார்சல், அப்புறம் சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, பார்சல் போயிட்டு இருந்தது. வந்ததுமே ஃபஸ்ட்டு அங்கே என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து க்ரௌடு கூட நம்மளுக்கு அப்புறம் இல்லாமல் போயிடுமோன்ற பயத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டோங்க. நாங்கள் இப்போ ஒரு பீஃப் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு பீஃப் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி டோக்கன் 2 எடுத்தாச்சு. ஒரு டோக்கன் கொடுத்துட்டு இன்னொரு டோக்கன் அங்கே சிக்கனுக்கு அடுத்த சைடு. ரைத்தா, ஆனியன்லாம் அங்கேயா? ஓகே, ரெடி. வாங்க, இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பீஃப் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ சிக்கன் சாப்பிட்லாம், சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம். குவான்டிட்டி அதிகமாக இருக்குடா. வெறும் 100 ரூபா தாங்க ஒரு பிரியாணி. 100 ரூபாய்க்கு பாருங்கள், குவான்டிட்டி அதிகம், பீசஸும் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்ற மாதிரி பிரியாணியாக இல்லை. டேஸ்ட்டு இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லலாம் சாப்பிட்டு. நல்லா வெந்திருக்கு, இங்கே பாருங்க, பீஸ் வந்து எடுக்க வந்துகிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்கள், உள்ள இந்த மாதிரி பீஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் பீஸ் வந்து லெக் பீஸ் போட்டிருக்காங்க. செம்ம, இன்னைக்கு பாருங்க செம்மையாக வெந்துருங்க. ஆவி பறக்கு, தொட முடிய மாட்டேங்குது. ஆக்சுவலி செம்ம சூடு. ஸோ அது பீஃப், இது சிக்கன். பீஃப் எப்படின்னா இருக்குது? பீஃப் என்ன சொல்லுது? இது பீஃப் மாதிரியே இல்லை, மட்டன் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அப்படி சொல்கிறீங்களா? நான் நினச்சேன். ஓகே செய்கிற வரைக்கும் கூட பார்த்தோம். கடமைக்குன்னு செய்யாமல் சிக்கன் டேஸ்டாக பண்ணியிருக்காங்க. தலைவருக்கு ஒரு பீஃப் தவா கறி ஒன்று ஆர்டர் பண்ணார். ஸோ ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தான். நல்லா இருக்கும், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ரெண்டாவது பிளேட் பீஃப் ஆர்டர் பண்ணியிருக்காரு. சாப்பிட போகிறேன். அப்படி ரெடியாக வெயிட்லாம் இருக்கு. ரெண்டாவது பிளேட் போகுது உள்ள. அப்டேட் கொடுத்துனே இருங்க. அப்படியே அந்த டேஸ்ட்டில் மெய் மறந்து பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ இருக்கும்போது இல்லை வேணாம் அப்படின்னு வைக்கப்பட்டார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தாக்குறாரு. அந்த அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட்றேன். எப்பயுமே சாப்பாடை லைக் பண்ணி விரும்பி சாப்பிடணும். இதெல்லாம் ரொம்ப ரேர், இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது. கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி போட்டு ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாருங்க அவர் பீஃப் பிரியாணி. ரெகுலராக வருவீங்களா இங்கே? ரெகுலர் கஸ்டமர். நீங்கள் ஃபஸ்ட் டைமா? ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
ஆளுக்கு ஒரு பிரியாணி எடுக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். பட் நைட் டைம் வேறு, ஸோ ஹெவியாக சாப்பிட இல்லாதுன்ற ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் ஒரு 2 பிரியாணி ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு டேஸ்ட்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் பிடிக்க போயிட்டு பீஃப் பிரியாணி அவர் இன்னொன்று எடுத்து சாப்பிட்டாரு. பாருங்கள் ஃபேமிலி க்ரௌட் பாருங்கள், அங்கேயே வந்து வாங்கிட்டு வெயிட் பண்ணி வாங்கினாங்க. உண்மையாகவே சொல்ல போனால் நாங்கள் வரும்போதே வந்துட்டாங்க இவங்களும். பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ தான் வந்து ரெடி ஆகி முடிஞ்சுன்னு இப்போ தான் சாப்பிட்றாங்க. ஏஜ் லிமிட்ஸ் எல்லாம் இல்லை, ஏஜ் வெரைட்டி, அதாவது வெரைட்டி ஆஃப் ஏஜ் பீப்புளெலாம் ஒன்றா சேர்ந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எப்படின்னா ஒர்க்கர்ஸ், அங்கே ஏதாவது நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி டீமாக வந்து அப்படி சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களோட சேரப் தான் இது. இதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, மோஸ்ட்லி இங்கே இந்த புளியந்தோப்புனாலே இந்த பிரியாணி தாங்க பயங்கர ஃபேமஸ். அதுக்காக தேடியே இங்கே வந்து சாப்பிட்றாங்க. குல்ஃபி குடிக்க வந்திருக்காங்க சின்ன சின்ன பசங்க எல்லாரும். குல்ஃபி ஐஸ்கிரீம் 2 வண்டி நிற்கிதுங்க. குல்ஃபி ஸ்பெஷல். இது இன்னொரு கடைங்க, அதுக்கு பக்கத்துலேயே தாண்டி நம்ம சாப்பிட்ட கடையை தாண்டி போனால் இன்னொரு கடை அந்த பக்கம் இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே க்ரௌட் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஏரியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கடை இருக்குங்க. இந்த எல்லா கடையுமே க்ரௌடு தான் நைட்டுக்கு. ஃபாஸ்ட் பேக்கிங், எதுவுமே ஸ்லோ இல்லை. அடுத்தடுத்து பிரியாணி ரெடி ஆகிட்டே இருந்துச்சுங்க. 2 தவா பெரிய சட்டி நிறைய பெரிய கடாய் நிறைய இருந்துச்சுன்னா அடுத்த 2 ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அங்கே அடுப்பில். ஸோ அந்த அளவுக்கு இங்கே பிரியாணி மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. கறி வடை, ஆமா மினிஷா இருக்கும், அது கறி வடை. ஓ புதுசாக இருக்கு இது. என்ன எல்லா வெரைட்டிலும் பண்ணி சிக்கன், பீஃப், மட்டன் எல்லாத்துலேயும் இருக்கும். சிக்கன், பீஃப் எல்லாத்துலேயும் இருக்கும். எல்லாத்துலேயும் வடை இருக்குது. வடை இருக்கு. ஓ அதில் பக்கோடா ரெடி பண்ணுறாங்கண்ணா. இது வந்து சிக்கனா? பாருங்க பாத்திரத்தை மாத்திக்கிறாங்க. எதனால இந்த பாத்திரத்தை மாத்துறீங்க இப்போ? வந்து அது வந்து பெரிய டப்பராக்கு மாத்துறாங்க. சின்ன டப்பரா இருக்குல்ல இது. ஓ அதனால அரிசி போடுறதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் அரிசி நல்லா இருக்கும். அதனால சரி ப்ரிப்பரேஷன்லாம் பாருங்க எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி வீடியோஸ் உண்மையாக ரேர் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அதுலேயே வந்து எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. அந்த அரிசியோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த எல்லாம் போடுவாங்கல்ல. ஸோ அது பார்த்து அந்த சூடோட கையில் எடுத்து டேஸ்ட் பார்க்குறாரு பாருங்க. சாமி எப்படி தான் அவ்வளோ சூட்டை கையில் எடுத்து டேஸ்ட் பார்க்குறாரு பாருங்க. அடுத்தது இன்னொரு ரைஸ், அடுத்த செட் ரைஸை போடுறாங்க. அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்து திருப்பி மிக்ஸ் பண்ணி பேலன்ஸ் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்க ரைஸ் எல்லாமே வந்து திருப்பி இது பண்ணுறாங்க. பிரியாணிங்கிறது வந்து வீட்டுக்குள்ளே நம்ம எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இத்தனை பேருக்கு சமைக்கிற பிரியாணி ஒரு வெளி இடத்துல தான் சமைக்க முடியும். ஸோ அதுக்கு அவங்க அடுத்த பீப்புளுக்கோ வெஹிக்கிளுக்கோ டிஸ்டர்ப் இல்லாமல் அவங்க கடைக்கு முன்னாடி டீசெண்டாக வரணும். அதுக்கு முன்னாடி அழகாக வச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண அந்த வாசனைக்கே தூண்டி இழுத்துருங்க எல்லா பீப்புளையும். தேடி தான் வந்தோம், ஆனால் எங்களை இங்கே வர வச்சது வந்து இந்த வாசனை தான், அவங்க குக் பண்ணுற விஷயங்கள். அரிசி நல்லாவே வெந்துடுமா அது? ஆக்சுவலி பாதி வந்துடும். ஓகே. ஸோ லோ ஃப்ளேமில் எப்பயுமே பீஃபை வச்சுருக்காங்க. அந்த சூடு குறையாமல் இருக்கிறதுக்காக லோ ஃப்ளேமில் பீஃப் கொதிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ அது ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ரைஸ், இப்போ வடிகட்டின ரைஸ் வந்து அதில் போடுறாங்க. போட்டு முடிஞ்சது இதுக்கப்புறம் தான் தம் பண்ண போகிறாங்க. பார்ப்போம் எப்படி என்ன பண்ணுறாங்க.
குட். ஓகே, அதுக்கு மேலே இன்னொன்று வைக்க போகிறாங்க. நல்ல வேலை அது வைக்கல. ஓகே, ஆனால் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம் மாதிரி தான் இருக்குது. எதுவும் ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் கூட்டலை. ரைட், இப்போ தான் கூட்டுறாங்க ஃப்ளேமை. ஸோ பிரியாணி ரெடி ஆகுது. ஃபுல்லாக ரைட் ஷிஃப்ட் தான் முடிச்சுட்டு டெய்லியும் வந்து ஒரு குஸ்காவோ ஒரு 65 போடுறது, இல்லைனா காசு இருந்தால் ஒரு பீஃப் பிரியாணி முழுசாக நிமித்திட்டு இன்னொரு ஒரு சிக்கன் 65 போட்டு திருப்தியாக கிளம்புறது. நல்லா இருக்கும் சாப்பாடு, நல்லா பிரியாணிலாம் செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கும். ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் அந்த கலரை பாருங்கள். இன்னும் வா, கலரே செம்மையாக இருக்குது. என்ன செய்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு? பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சா? ஆர்டர் போட்டுடலாமா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு முழு ப்ரிப்பேரேஷனுக்கு வந்து ஒரு 1 ஹவர் எனக்கு தெரியுது. அந்த 1 ஹவருக்குள்ளே எல்லாமே கொடுத்துட்றாங்க. கடைசி நைட்டு இதில் வந்து இப்போ ஏர்லி மார்னிங் வந்து முடிக்க போகிறாங்க அந்த பிரியாணியோட கடைசி பிரியாணி. இது ரன் ஆகிறதுக்கு இன்றைக்கி எப்படியும் ஒரு 8-9 மணிக்குள்ளே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். காலையிலேயே சுட சுட பீஃப் பிரியாணி யாரும் சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா புளியந்தோப்புக்கு வாங்க. இல்லை மிட் நைட்டில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கூட நீங்கள் புளியந்தோப்பு வாங்க. நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பெரிய பீஸ், லெக் பீஸ் அந்த பீஸ் செம்ம. சொல்லுங்க ப்ரோ, அனுபவம் பிரியாணி எப்படி, என்ன சொல்லுது? நல்லா இருக்குன்னு சொல்லுது. நல்லா இருக்குன்னு சொல்லுது. நீங்கள் எப்போ வருவீங்க? டெய்லி ரெகுலர் கஸ்டமரா இல்லை ஸ்கூலா நீங்கள்? ஓ, என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? லொக்கேஷன் வந்து இந்த ஏரியாவா இல்லை மேட்டுக்குப்பத்துல இருந்து வர்றீங்களா? இது இந்த கடையை பற்றி யார் சொன்னது? எப்படி கேள்விப்பட்டீங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸு? ஓ, இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ உங்களுக்கு லக்கி டே இன்னைக்கு. என்ன பிரியாணி ரெகுலராக சாப்பிடுவீங்க? சிக்கன் தான். பீஃபு மட்டன்லாம்? சிக்கன் தான் உங்களுக்கு ஃபேவரேட்டு. ஆமாம். பாருங்கள், ஸ்கையை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் மார்னிங் என்ன டைம் இருக்கும்னு. ஏர்லி மார்னிங். அது ஏர்லி மார்னிங் பசங்க ஆசைப்பட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி நைட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். அப்புறம் அங்கே வந்த க்ரௌடு, இவங்க ப்ரிப்பேரேஷன் பண்ணுற விதம் எல்லாம் பார்த்துட்டு ஸோ அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே அங்கே ஸ்டே பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக எபிசோட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. சரி, நீங்கள் இங்கே வர விரும்புனீங்கன்னா புளியந்தோப்புக்கு வந்துடுங்க. புளியந்தோப்பில் பிரியாணி எங்கே சாப்பிட்லான்னு கேட்டாலே அழகாக கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லோரையும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.